ஹாய் காய்ஸ், நாங்கள் உங்கள் ஜெசிபனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங் ஹாரர் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கோம். வாங்க காய்ஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய காட்டு நடுவில் ஒரு கிராமம் இருந்தது. அங்கே ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அங்கே மாலாவும் மாலாவுடைய 2 குழந்தைங்களும் வாழ்ந்து வந்தாங்க. மாலாவுடைய கணவர் உடம்பு சரியில்லாத காரணத்தால் அவர் இறந்துட்டார். அதனால மாலா மட்டும் தனியாக தன்னுடைய 2 குழந்தையோட வாழ்ந்து வந்தாங்க. அப்போது அன்னைக்கு நைட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு மாலா அந்த காட்டு நடுவில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு மாதிரியான சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒரு கருப்பான உருவம் மரம் தாவிட்டு இருந்தது. தாவி ஒரு மாதிரி சலசலப்பு சத்தத்தோடு அங்கே ஓடுற மாதிரி இருந்தது. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயம் அங்கேருந்து அந்த வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டை நோக்கி. அப்போ இவங்க ஓட ஓட பின்னாடி யாரோ இவங்களை துரத்திட்டு வர மாதிரியே இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அதனால ரொம்ப வேகமாக எந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக ஓடினாங்க. ஓடி ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பார்த்தோன்னே தன்னுடைய 2 குழந்தை 2 பெண் குழந்தை இருந்தது. பார்த்துங்களா, ஏதோ ஒரு அடியாக நம்ம வந்தாச்சு, பசங்களை பார்த்தாச்சு. அதனால பசங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களாம் நீங்கள் போய் படுங்கன்னு சொல்லிட்டு பசங்களை தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்சு இவங்களும் தூங்க போகும்போது அவங்களுக்கு உடனே தலை சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருந்தது. அப்போ வீட்டு கொல்லைப்புறத்தில் இவங்க போயிட்டு வாந்தி வர மாதிரி சொல்லிட்டு வாந்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. போனோடனே அவங்களுக்கு உடனே ஆச்சரியமாயிடுச்சு. ரத்த வாந்தியாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 15 நிமிஷமாக எடுத்து அவங்களுக்கு முடியாமல் அங்கேயே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு இந்த கீழே விழுந்த சத்தம் கேட்டு அந்த 2 குழந்தைங்களும் ஏஞ்சி பார்த்துச்சு. அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சத்தம் பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. அப்போது அங்கேருந்து அந்த கொல்லாப்புறத்துலேருந்து அந்த 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 மரத்துக்கிட்டேருந்து ஒரு உருவம், ஒரு பெண் உருவம் வந்தது. கவலைப்படாதீங்க, நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு, நான் உங்கள் அம்மாவை தூக்கிட்டு வரேன், உங்கள் அம்மா மயக்கத்தில் தான் இருக்காங்க, மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு நீங்கள் போய் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு இந்த மாலாவுடைய உடம்பை தூக்கிட்டு ஒரு கையால் தூக்கிட்டு அது உள்ளே போச்சு. அந்த பசங்களோட உள்ளே போன பிறகு நீங்கள் போய் படுங்கன்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டு இந்த மாலாவுடைய உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக திங்க ஆரம்பிச்சிச்சு. திங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு அந்த 2 பசங்களுக்கு முழிப்பு வந்துடுச்சு. முழிப்பு வந்த பிறகு எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னுடைய தங்கச்சி எழுப்புச்சு. என் கூட துணைக்கு வரையான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அப்போ கூப்பிட்ட பிறகு 2 பேரும் சேர்ந்து தண்ணி குடிக்க போனாங்க. பார்த்தா இது இந்த பேய் அந்த அந்த பிணப்பேய் அந்த அவங்க அம்மாவுடைய உடம்ப சாப்பிட்டுட்டு இருந்தது. பாதி சாப்பிட்டுச்சு, மிச்சம் பாதி தான் இருக்குது, இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது. பார்த்து பயந்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிச்சிங்க அந்த பசங்க. ஓடுதுங்க அப்படி ஓட ஆரம்பிச்சிச்சிங்க கதவு திறந்துட்டு. அப்போது ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த பேய் பார்த்துட்டு துரைச்சிட்டு ஓடியாந்துட்டு இருந்தது. அப்போ போகிற வழியில் ஒரு மரவட்டிக்காரர் அங்கேருந்து வந்துட்டு இருந்தார் வேலையை முடிச்சு. ஏன் பசங்களா இவ்வளோ வேகமாக ஓடிட்டு வரீங்க, கத்திட்டு வரீங்க, என்ன ஆச்சு சொல்லும் போது, இந்த மாதிரி அந்த ஒரு பெண் உருவத்தில் ஒரு பேய் எங்கள் அம்மாவை கொன்று சாப்பிட்டுருச்சு, நீங்கள் தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணுன்ட்டு சொல்லிச்சு அந்த பசங்க. அப்போது அந்த 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 பேய் அங்கேருந்து நடந்து வர்றதை இந்த மரவட்டிக்காரரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்க்கும்போது அது ஒரு கொடூரமாக இருந்தது. கண்ணெல்லாம் வெளியே தொங்கி ஒரு மாதிரி, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மெல்லிய உடம்பு மாரி ஒரு மாதிரி, அந்த எப்படி சொல்கிறது, அந்த உருவமே கொடூரமாக இருந்துச்சு. அது கிட்ட வர வர ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை தாங்கிக்கவே முடியல. அப்படி ஒரு பயமாக இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ அதை பார்த்துட்டு, வாங்க பசங்களா, அது வந்துட்டு இருக்கு, நம்ம ஓடிடலான்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களை கூட்டிகிட்டு
ஓடுறாரு அது ஓடிட்டு இருக்கும்போது இது வந்துட்டு வேகமாக அவங்க முன்னாடி போய் பிளாக் பண்ணி நின்றுச்சு. நின்ற பிறகு அதுக்கு அந்த மரவட்டிக்காரர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பசங்களா இந்த வழியாக போங்க, போனால் ஒரு கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயில் உள்ளே போயிட்டீங்களா உங்களுக்கு இந்த இந்த பேயால் உங்களுக்கு பிரச்சனை வராது, நான் பார்த்துக்கிறேன், அதுக்குள்ளே நான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை போக சொல்லிட்டார். அப்போது இவர் வந்துட்டு சமாளிக்க பார்த்தா அவரால் சமாளிக்க முடியல. அப்போது அந்த பேய் வந்து இவரையும் அந்த பேய் சாவடிச்சு அவர் உடம்பே சாப்பிட்ருச்சு. பிறகு இந்த பசங்களை தேடி அந்த வழியாக வந்து அந்த வாசல் அந்த கோயிலை போக முடியாத காரணத்தால் அது வெளியே நின்றுட்டு இருந்தது. இந்த பசங்க உள்ளே போயிட்டனால அங்கே ஒரு சாமியார் ஒன்று உள்ளே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த கத்தி சவுண்டு போட்டு இந்த பசங்க ஓடி வர்றதை பார்த்துட்டு அவர் வந்துட்டு என்னம்மா ஆச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த இந்த 2 பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்களை வந்து ஒரு பேய் வந்துச்சு, அந்த பேய் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து சாவடிச்சிருச்சு, வர வழியில் மரவெட்டிக்காரையும் அவரையும் வந்துட்டு சாவடிச்சிச்சு, இப்போ எங்களை சாவடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விபரத்தையும் இந்த 2 குழந்தைங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உள்ளே ஏறீங்க, நான் போய் வெளியே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த சாமியார் வந்து கையில் வந்து அந்த பூஜை பண்ண தண்ணி எடுத்துக்கிட்டு அவர் வந்து வெளியே போனார். பார்த்தா அது வெளியே தான் நின்றுட்டு இருக்கும்போது இவர் வந்து கையில் இருக்க தண்ணியை வந்து தெளித்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தார். அப்போது என்னை விட்டுருங்க, நான் இங்கே வரமாட்டேன், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லும் போது கெஞ்சி கதறும் போது அது வந்துட்டு அவர் அந்த விஷயத்த அவர் கேட்கவும் இல்லை, அவர் காது கொடுத்து கேட்கவும் இல்லை. அவர் பாட்டுக்கு மந்திரம் சொல்லி அந்த பேயை வந்து அந்த சொம்பில் அடைச்சிட்டு அந்த சொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காட்டு நடுவில் வந்து அவர் வந்து மண்ணை போட்டு புதைச்சிட்டாரு, அது யாருமே எடுக்காத அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த தொல்லையிலிருந்து அந்த பசங்களும் தப்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பேய் வந்து அந்த சொம்பில் தான் அடைஞ்சு அந்த கிராமத்தில் காட்டில் தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2 வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்க வருவது ஜெசி அண்ட் பனா. பை பை.